ஜோதியை சூரியனாக சுடராக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சிவபெருமானை வள்ளற் பெருமான் அழைத்தார்கள். சிவனின் அவதாரமாக பசும்பொன் தேவர் முருகனின் வடிவமாக மண்ணுக்கு வந்தார். சிவனின் அவதாரம் முருகனின் அவதாரம் இணைந்தே இருப்பது போல பசும்பொன் தேவரின் தோற்றத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் திருமகனார், தெய்வ திருமகனார் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர் சிந்தனை மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஆறுமுகம் அவருடைய முயற்சியில் சோலை ஐயர் அவர்கள், இந்திய ஆட்சிப்பணி IAS அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவு இந்த நாளில் பிப்ரவரி 24ஆம் தேதி 2024 பசும்பொன் ஆலயத்தில் உரையாற்றினார். அண்ணன் நவமணி அவர்கள், ஃபாரூக் பிளாக்குடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் சிறப்புரை வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நல்ல தருணத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் எல்லோரும் வருகை தந்து ஐயாவை தரிசித்தார்கள். அதுபோலவே வள்ளியூரில் இருந்து கணபதி அவர்கள் பசும்பொன் தேவர் அவர்களின் தேரோட்டியாக, பாதுகாவலராக, பக்தராக, அவரை பின்பற்றுகிற ஃபாரூக் பிளாக் தலைவராக, தமிழகத்தில் மாநில பொருளாளராக இருந்தவர். அந்த வகையிலே வள்ளியூர் கணபதி அவருடைய மகள் அமுதா அவர்களும் அவருடைய உறவுகள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணன் கிருஷ்ணன் கோயிலில் முத்துராமலிங்க அவர்கள் நேதாஜி நர்சரி பள்ளியும் அவருடைய மெட்ரிகுலேஷன் பள்ளியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தார் இன்றளவும் தேவருடைய பக்தராக இருந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லாசி தருவது போல பௌர்ணமியில் வெகு தூரத்தில் இருந்து இன்று வருகை தந்து பசும்பொன் தேவருடைய ஆன்மீக சொற்பொழிவு நிறைவு செய்கிற நேரத்தில் அமுதா அவர்கள் எங்களுக்கு காட்சி தந்தார். மகா கணபதி அவர்கள்